வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எக்ஸாம் நடந்தது. ஸோ அதுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அப்படிங்கிறது பொருள். அடுத்து, பழமொழியினை நிறைவு செய். மரத்தை இலை காக்கும், உயிரை சொல் காக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, மோனை சொல். இதில் நந்தவனம் நற்றமிழ் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. அடுத்து 5வது கொஷின், மரபு பிழையை நீக்கி எழுதுக. கூரை போட்டனர்னு இருக்கும், கூரை வேய்ந்தனர். பொருந்தாத சொல் ஓங்கல் ஓசை. அடுத்து, எதிர்ச்சொல், ஊக்கம்க்கு எதிர்ச்சொல் சோர்வு. நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு. 9வது கொஷின், கல்லாதவர். ஸோ பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் கல்லாதவர். திருக்குறள் வழியில் துன்பப்படுபவர், நாவை காக்காதவர். 11, நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சுமரம் பழுத்தற்று, ஓமை அணி. இந்த தற்று வர்றதுனால ஓமை அணி. ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குறள். அடுத்த கொஷின் 13, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி திருமுழுக்கு யோவான் அப்படின்னு சொல்லுவோம். இவரோட இயற்பெயர் அருளப்பன்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வளன். 15, முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. 16வது கொஷின், புலன் எனும் இலக்கிய வகை. தொல்காப்பியரில் சொல்கிற புலன் பல்லு. சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் அப்படின்னா தூது இலக்கியம். 18, புலமை பெருங்கடல் ஊவேசா. 19, காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிகா. அடுத்து 20வது கொஷின், தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரியது. இதை சொன்னது கால்டுவெல். தாதா சாஹேப் பால்கே விருது முதல்ல தொடங்கப்பட்டது 1969. நாடக கடவையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. 23, உலகில் நடக்கும் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்தி படம். அடுத்து, தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமைப்பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் முத்துசாமி. 26, காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவணபிதுர்பதி. குந்தி தின்றால் குன்றும் கரையும் பழமொழி உணர்த்தும் பொருள் உழைக்காதவன் செல்வம் அழியும். அகர வரிசையில் உடுக்கை கணப்பறை தவள் நாகசூரம் படகம் மகுடி அப்படிங்கிறதா சரியானது. அடுத்து 29, பிறவினை சொற்கள் அப்படின்னா வருவித்தான் திருத்தினான். அடுத்து, பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படிங்கிறது செய்வினை தொடர். 31, விடைக்கேற்ற வினா அமைத்தல் எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. அடுத்து 32, ஸோ இதில் 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை. ஸோ பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆப்ஷன் பி தான் சரியானது. முல்லைப்பாட்டு நப்போதனார், காசிகாண்டம் அதிவீர ராமபாண்டியர், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், காலக்கணிதம் கண்ணதாசன். 14 அப்படின்னா அதோட நம்பர் 18. அடுத்து, இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். இதில் பூவை அப்படிங்கிறதோட பொருள் நாகனவாய் பறவைகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். சரிங்களா? அடுத்து 39வது கொஷின், பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று குயில் பாட்டு. அடுத்து, வாலெங்கே இந்த இரட்டோர மொழிதல் பாட்டோட ஆசிரியர் கவி காலமேகம்.
ஸோ சரியானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் சிவகாமி மீன் சரிதம் அப்படின்னு வரணும். ஸோ இது ஆப்ஷன் தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை எலிமினேட் பண்ணிட்டு எடுத்தால் எந்த ஆப்ஷனுமே வரல. ஸோ நம்ம எளிய நடையில் வெண்பா வெண்பா எளிய நடை கிடையாது. ஸோ அதை இயற்றுவதற்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. ஸோ ஆப்ஷன் இது பார்த்தோம் அப்படின்னா 1 to 4 தான் சரியானது. திருக்குறள் மூலத்தை படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னர் காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் ஓமை கவிஞர் சுரதா. அடுத்து 44 பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். 46 தனது கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் அப்படின்னா கவிதை. இது மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. 48 ஸோ இந்தியாவோட முதல் பொது நூலகம் மும்பை கிடையாது, திருவனந்தபுரம். தவறான தொடர் அது. ஸோ 49 வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று வந்தால். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் அப்படிங்கிறாங்க. ஸோ எழுவாய் தொடர். 51 ஒரு அடியில் முதல் ஃபஸ்ட் 1 3 4ஆம் சீர். முதல் எழுத்து அளவொத்து, இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை. ஸோ விடைக்கேற்ற வினா மீனாட்சி சுந்தரனார் தலபுராணம் பாடுவதில் வல்லவர். தலபுராணம் பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படிங்கிறத சரியான ஆன்சர். ஸோ செந்தமிழ் இலக்கண குறிப்பு பார்த்தோன்னா பண்புத்தொகை. காவியதசம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். ஸோ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதலில் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். அடுத்து 56 ஸோ இதில் வந்துள்ள மோனை கேட்டிருக்காங்க. ஸோ பா இதுலேயும் பா 1 3 சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ 1 3 3ன்னா பொலிப்பு மோனை. ஸோ பூக்களை பறிக்காதீர் கட்டளை வாக்கியம். அடுத்து 58 இமிலிசை. இமிலிசை இலக்கண குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா வினைத்தொகை. மல்லிகை சூடினால் பொருள் ஆகு பெயராக வந்திருக்கு. கரைபொரு இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். வளவனேவா வானூர்தி பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஸோ புறநானூரில் சில பாடல்களை எடுத்து ஜார்ஜ் ஹெல் ஹார்ட் அப்படிங்கிறவர் தான் தொகுத்து எழுதியிருப்பார். அடுத்து 64 சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் குடக்கூத்து அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யோக சமாதி அப்படின்னா திருமூலர். வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். அப்படி 67 ஸோ பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அடுத்து மஞ்சள் காமாலைக்கு எழுதிய மருந்தாக பயன்பட்டு வரும் செடி இவை 3 கீழா நெல்லி, கீழக்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி எல்லாம். ஸோ உப்பள தொழிலாளர் ஓப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். அடுத்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா. சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிக்கா. அடுத்து இந்த பொருத்துக்களை பார்த்தோம் அப்படின்னா மைக்கேல் ஆல்ரிச் இணைய வணிகம். ஸோ டிக்கு 2ங்கும் போது ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சிவை தாமோதரனார். ஸோ அடுத்து 74 இந்த கூட்டத்திற்கு தலைமை வைத்தவர் ராஜாஜிலாம் கிடையாது. ஸோ இதை சொன்னவர் மாப்போசி. அப்போ கூற்று 2 மட்டும் சரி. அடுத்து 75க்கு திருச்சிக்கு அருகில் திருவள்ளுவர் தவச்சாலை ரா இளங்குமரனார். 76 ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தோண்டிய கோயில் ராஜசிம்மேஸ்வரம் கோயில். அடுத்து 77 மணக்குரங்கு, குரங்கு போன்ற மனம் அப்படின்னு சொல்லுவோம், உருவகம். பொருந்தா சொல் அப்படின்னா இது எல்லாமே கடலை குறிக்கிறது, இது மட்டும் தனியாக இருக்கும் 6. 79
மயில் அகவும் குயில் கூமும் ஆந்தை அலரும். சரிங்களா, சி ஆப்ஷன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன், வாழை இங்கே இத்து வரணும், அதே மாதிரி வந்து இக்கு வரணும். அப்போது ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். அடுத்து 81, அகர வரிசைப்படுத்தி எழுதுக. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ தாய் எனும் வேர் சொல்லின் வினையாளையனையும் பெயர் தந்தவர். மலர் வீட்டுக்கு சென்றால், சென்றாலோட வேர் சொல் பார்த்தோம் அப்படின்னா செல். இதோட சரியான பொருள் அப்படின்னா கருப்பம், சுற்று, சபதம். 85, எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ஸோ மற்ற எல்லாமே தவறாக இருக்கும். அடுத்து 86, ஐனா தலைவன். ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு. அடுத்து கத்தும் குயிலோசை அப்படின்னா குயில் வந்து கூவும். ஸோ அப்போ மரபு வலுவமைதி. இதோட ஆப்ஷன் நான்மணிக்கடிகை, முதுமலை காஞ்சி, ஆசாரக்கோவை. பாடை மக்கள்னா பழமொழி பேசும் மக்கள். எது பொருத்தணும் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. முடிகெழுவேந்தர் மூவருக்கு உரியது அப்படின்னா சிலப்பதிகாரம். ஸோ இதில் நீபவனம் அப்படின்னா வந்துட்டு கடம்பவனம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 94, திருவருத்தம் நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருக்கேதார பதிகம் பாடியவர் சுந்தரர். 96, மார்கழி திங்களில் திருமால் கோயிலிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் வந்து தேவநேய பாவனர். அடுத்து 98, திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 4 அடி உயரத்தில். அடுத்து இதோட பொறுத்துக்கு ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. 100வது கொஷின், எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறிய தமிழறிஞர் வந்து தேவநேய பாவனர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.